அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த சமையல் குறிப்பு உங்கள் அனைவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது மசாலா பனீர் எப்படி தயாரிக்கிறதுனே பார்க்கலாம். இப்போ நம்ம எப்போதுமே நார்மலாக சாதாரண பனீர் தான் சாப்பிட்ருப்போம். அது கிரேவிலேயோ அப்படி இல்லைன்னா திக்காவோ அப்படி இல்லை கட்லெட்டோ அப்படி இல்லைன்னா புர்ஜி பிரியாணி அந்த மாதிரிலாம் சாதாரண பிளெயின் பனீர் தான் யூஸ் பண்ணிப்போம். பட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மசாலா பனீர் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு அருமையான கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சாதாரண பன்னீருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாதாரண பன்னீர் வந்து வெறுமனே ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு இல்லாமல். பட் இதில் வந்து நல்ல காரசாரம் மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இதில் நிறைய நான் நுணுக்கங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் வெளியில் உள்ள கிரேவியை சக் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 லிட்டர் பாலை வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. ஏற்கனவே கொதிச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவாறு 1 லிட்டரோ 2 லிட்டரோ உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எனக்கு தேவைப்படுது, ஸோ நான் 3 லிட்டர் பயன்படுத்தியிருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பாருங்கள், ஆடெல்லாம் வந்துருச்சு. இந்த டைமில் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 வத்தல் எடுத்து இஞ்சி இடிப்பெல்லாம் அதில் வச்சு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. வத்தல் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் அது வந்து ஈஸியாக இடிபடும். அதாவது கரகர முறுபுருன்னு இருந்தால் தான் ஈஸியாக இடிபடும். அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கூட போட்டுக்கலாங்க. அதாவது மிளகு வந்து 1க்கு 2 உடச்சி போட்டுக்கோங்க. இதை நம்ம வடிகட்டும் போது இதோட காரசாரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா, பட் இருந்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதில் வினிகர் சேர்க்க போகிறோம். வினிகர் நீங்கள் வந்து கண்டிப்பாக எலுமிச்சை ஜூஸ், அதாவது லெமன் ஜூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணுதேன். வினிகர் வந்து சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்றைக்குமே நீங்கள் லெமன் ஊற்றுறீங்களோ அல்லது வினிகர் ஊற்றுறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணணும். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நான் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து ரொம்ப நம்ம ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம், சின்ன குழிக்கரண்டி. இப்போ நான் அதாவது இந்த லெமனோ அப்படி இல்லைன்னா வினிகரோ அதை ஊற்றிட்டு லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் லெமன் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 4 பெரிய சைஸ் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. வினிகராக இருந்தால் இந்த மாதிரி நான் சின்ன குழிக்கரண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 கரண்டிக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தெரிஞ்சிட்டு ரொம்ப கரெக்டாக இந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த லெமனையும் அப்படி இல்லைன்னா வினிகரையும் ஊற்றும்போது திரையாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடணும், அவ்வளோதான். அப்புறம் திரைய ஆரம்பிச்சிட்டுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். நான் வந்து கீழே வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன், அதுக்கும் கீழே இடையில வந்து ஏன்னா என்னோடய இந்த வடிகட்டி வந்து கீழே போயிடுது, அதனால் நான் திரும்பியும் ஒரு பெரிய வடிகட்டி இடையில ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி வடிகட்டுவோம் பன்னீரில், எப்படி சாதாரணமாக நம்ம எல்லாம் எப்படி வடிகட்டுவோம் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்க்கிறது வந்து ரொம்பவே அருமையான கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த க்ரீன் கலர் எல்லா கலரும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு, இதெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து மிளகு இன்றைக்கி சேர்க்கலை. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வந்துட்டேன். திரும்ப அதே இதை தான் நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ மறக்காமல் பாருங்கள், ஒரு 2 லிட்டர் தண்ணியை லைட்டாக ஒரு அதாவது கொதிக்கிற ஸ்டேஜில் இல்லை, ஓரளவு சூடான ஸ்டேஜில் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வினிகர் டேஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக. நீங்கள் லெமன் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, வினிகர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் இந்த வாஷ் பண்ணுற இது மெத்தடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இப்படி திருப்பி வச்சுருங்க. ஓரளவு ஃபோல்டு பண்ணாலே போதும், ரொம்பலாம் டைட்டாக பிடிச்சி கட்டி ஒரு 2 ஹவருக்குலாம் எங்கேயும் ஹேங்லாம் பண்ண வேண்டாங்க. ஒரு கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 5 மினிட்ஸ் வச்சா போதும்.
பாருங்கள், நான் கீழே வந்து ஒரு பெரிய அரிப்பு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய வெயிட்டான ஒரு ட்ரே வச்சுருக்கேன், ஒரு பேன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்கங்க. இப்போ எடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா அந்த பன்னீரில் வந்து கொஞ்சம் அந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்கள் பன்னீர் வந்து கட்டை மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக 10 அதாவது 5 மினிட்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் உள்ளே வச்சுட்டு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதை உங்களுக்கு சேவ் பண்ணணும்னா இப்படியே இதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வேணும்னா அப்படியே இதே மாதிரியே இதை கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். என்றைக்குமே இந்த பால்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை என்றைக்குமே நம்ம வந்து உடனே சமைச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது அந்த ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு கண்டிப்பாக வைக்கலாம்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும் 1 வீக்னா நீங்கள் வந்து 5 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்க, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க, செம்ம சூப்பராக. இதில் மெயின் வந்து நம்ம உப்பு போடலை. உங்களுக்கு வந்து இதில் உப்பு நான் வந்து இனிமே தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ அப்படி இல்லைன்னா என்னென்ன பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு டெண்டராக, ரொம்ப நான் இதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக 5 மினிட்ஸ் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு, அதாவது உங்களுக்கு கடையிலேருந்து கிடைக்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். வெயிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கூட வச்சா போதும். அதுக்கு மேலெலாம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்பொழுது சூப்பரான பன்னீர், அதாவது மசாலா பன்னீர் ரெடி ஆகிட்டுங்க. ரொம்பவே அருமையான ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் மீதி உள்ள பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு பேனில் வந்து கொஞ்சமாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பெப்பரும் சால்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து பன்னீர் என்றைக்குமே ஓவர் குக் பண்ணவே கூடாதுங்க. ஒரு 2 லைட்டாக இந்த சைடும் அந்த சைடும், சிலவங்களாம் நிறைய ப்ரௌனாக இந்த சைடும் அந்த சைடும் ப்ரௌனாக ஆகணும்னா அப்படின்னு விரும்புவாங்க. பட் அந்த ப்ரௌன் ஆகும்போது உங்களுக்கு பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. லைட்டாக இந்த சைடு உங்களுக்கு லைட்டாக அந்த சூடு இருந்தாலே போதும், அவ்வளோதான். பெப்பர் சால்ட் போட்டு அப்படியே சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி சூப்பர் சுவையில் இருக்கும். Thank you so much for watching. Thank you.